நான் இன்னைக்கு அந்த மக்களை பார்த்தது ரொம்ப மனசு வருத்தமா போயிட்டு, அம்மா இருந்திருந்தா இந்த மாதிரிலாம் விட்டுருப்பாங்களா? அதுங்களே சொல்லுது விட்டுருக்க மாட்டாங்கம்மா. எப்படியோ அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படின்னு. ஆனால் அந்த திட்டமிடல்ங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு எதுலேயுமே கிடையாது. அவங்க ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்மளை இனிமேல் 5 வருஷத்துக்கு யாரும் கேட்க முடியாது அப்படின்னு அவங்க அந்த திமிரிலே தான் போயிட்டு இருக்காங்களே ஒழிய உண்மையா மக்களுக்காக உள்ள வேலையை அவங்க செய்யலை. இதை எல்லாத்தையும் திருத்தி ஆகணும். இப்போ மக்கள் அங்கே சொல்றது என்னன்னா, நாங்கள் தீபாவளிக்கு முன்னே 20 நாள்லேருந்து கிடக்கு எங்க நெல் அப்படின்னு சொல்றாங்க. அதை சீக்கிரம் எடுக்கிறதுக்கு வழி பண்ணணும். இன்னும் அந்த ஒரு கான்ட்ராக்டு நம்பிக்கிட்டு இல்லாமல் அங்கங்கே உள்ள மாவட்டத்தில் உள்ள லோக்கலில் லாரி வச்சுருக்கவங்கள்ட்ட கொடுத்து அந்த பணியை தீவிரப்படுத்தணும். அறவைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான வேலையை செய்யணும். செஞ்சாதான் சரியாக இருக்கும். நம்மளுக்கு 12 மாதத்திற்கு மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 33 லட்சம் டன்னு அரிசி ரேஷனுக்கு தேவைப்படுது. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய வேலையை இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. அறவே ஆரம்பிக்காமல் இருக்குது. அதனால தான் நெல் போடுறதுக்கும் இடம் இல்லை. இதா அதே போல் பார்த்தீங்கன்னா 2011 அம்மா ஆட்சிக்கு வரும்போது 180 அரசாங்கத்தில் குடோன் இருந்துச்சு நெல் ஸ்டாக் பண்ணுறதுக்கு. அம்மா 2011லேருந்து 2016க்குள்ள அம்மா இருந்த வரைக்கும் அந்த சமயத்துக்குள்ள எக்ஸ்ட்ரா 112 குடோன் கட்டினாங்க. இப்போ மொத்தம் 292 குடோன் இருக்கு. ஆனால் இந்த 4.5 வருஷத்தில் இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்புறம் ஒரு குடோன் கட்டியிருப்பாங்களா? இந்த மாவட்டத்துக்காரவங்கன்னு சொல்லிக்கிறாங்களே, ஒரு குடோன் கட்டியிருப்பாங்களா அவங்க? இல்லை. அதையும் நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ குடோன் கொள்ளளவு தெரியுது, 625 மில்லுகளுடைய கொள்ளளவு தெரியுது. நீ ஏன் ரோட்டில் போட்டு வச்சுக்கிட்டு இருக்க? எடுத்து கொண்டுட்டு போய் அறவே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே? ஸ்டார்ட் பண்ணால் முன்னாடி ரேஷனுக்கு அனுப்பிட்டு இருக்கலாமே. நம்ம அந்த இது வேலை கூட உங்களுக்கு தெரியாததுனால அப்படியே எல்லாமே ஸ்தம்பிச்சு கிடக்குது. இதுக்கு ஒரே வழி, இந்த அரசாங்கம் சீக்கிரம் போகணும். அதுக்கு இந்த மக்கள் தயாராகணுங்கிறது தான் என்னோட ஆசை.